இந்த வருட பொங்கல் ரேஸில் கேப்டன் மில்லர் அயலான் களம் இறங்குகிறது. ஏற்கனவே தனுஷ் சிவகார்த்திகேயன் இருவரின் தொழில் போட்டி உச்ச நிலையில் இருக்கிறது. இதில் நேருக்கு நேர் மோதும் இவர்களின் படங்கள் குறித்து எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அதாவது கேப்டன் மில்லரின் தமிழக தியேட்டர் உரிமம் 25 கோடியாகும். ஆனால் அதை ஓவர்டேக் செய்யும் வகையில் அயலான் படத்தின் தியேட்டர் உரிமம் 40 கோடியாக இருக்கிறது. இதிலிருந்து அயலானுக்கு எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இதனால் படத்தின் ஓவர்சீஸ் உரிமையை பெற்றிருக்கும் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோஸ் பயங்கர குஷியில் இருக்கிறார்களாம். அயலான் படத்தின் விஎஃப்எக்ஸ் வேலைகளை இவர்கள்தான் பார்த்தார்களாம். ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளரால் அவர்களுக்கான பில்லை செலுத்த முடியாத நிலையில் பார்ட்னராக சேர்ந்து கொண்டார்களாம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஓவர்சீஸ் உரிமையும் கொடுத்திருக்கின்றனர். தற்பொழுது தமிழக தியேட்டர் உரிமம் வேற லெவலில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நிச்சயம் நமக்கு ஜாக்பாட் தான் என்ற குஷியில் இருக்கிறார்களாம். ஆக மொத்தம் இந்த பொங்கல் ரேஸுக்காக அயலான் 4 கால் பாய்ச்சலில் தயாராக உள்ளது. இதற்கு ஈடு செய்யும் வகையில் கேப்டன் மில்லரும் வெறித்தனமாக இருக்க போகிறது. இதில் எந்த படம் பாக்ஸ் ஆபீஸை திணற வைக்கும் என்பது விரைவில் தெரிந்துவிடும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.